வீடெல்லாம் நைட்டு வந்து என் கணவர் வந்து கொலை முயற்சி பண்ணுறதுல ஜேசிபியை வச்சு தரைமட்டமாக ஆக்கிட்டாங்க சார். நாங்கள் உள்ளேருந்து பிள்ளைங்களே எங்கள் தம்பியோட குழந்தைங்க நான் எங்கள் அப்பா வீட்டில் தான் 6-7 மாதமாக நான் வந்து சண்டை போட்டுன்னு வந்து எங்கள் அம்மா வீட்டில் படைக்கலமாக இருந்ததில் உன்னை கொல்லாத விட மாட்டேன், சொத்துக்காக என்னை என்ன வேணாலும் பண்ணுறேன், என் பிள்ளைங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு ஓரியாடுறேன் சார். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதா நான் ஹாஸ்டலில் வேலை செய்கிறேன், தூய்மை பணியாளராக வேலை செய்கிறேன். மாதம் 2000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு அந்த வேலை செய்கிறது கூட நிம்மதி இல்லாத என்னை விட்டுட்டாங்க. நான் அங்கேயும் நைட் ஆனால் அங்கே தங்குற மாதிரியும் பகலான வர்ற மாதிரியும் இருந்தது. அதுவும் நீ எப்படி நீங்கள் வீட்டுக்கு வர, உன்னை கொல்லாத விட மாட்டேன், எனக்கு சொத்து தான் முக்கியம், நீ முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அடித்து என்னை துன்புறுத்தி பசங்களை விட்டு அடித்து தரதரன்னு இழுத்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டா. எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணுமா, எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியே தீரணுமா, என் கொலை முயற்சிமா என் குடும்பத்தையே அழிச்சிட்டாங்கம்மா. ராத்திரி நாங்கள் செத்து இருந்தா 8 பேர் பலியாயிருப்போம்மா. கலெக்டரம்மா நீங்கள் தான் முதலமைச்சர் ஐயா, நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருந்து எல்லா நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கணும். 2000 ரூபா சம்பளத்தையும் என் பிள்ளைங்களை வளர்க்குறேங்க ஐயா, நீங்கள் எனக்கு நல்ல முடிவு நீங்கள் சொல்லியே தீரணும். எங்கள் தம்பி எங்கள் அப்பா சமையலராக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு விடிவு காலம் பேருந்தே தீரணும். அவங்க வீடு வாசல் இல்லாத நாங்கள் நைட் 2 மணிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கிறாங்கம்மா. எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கலைங்க. நாங்கள் யார்கிட்ட போட்டுங்க, எங்களுக்கு பிள்ளைங்களும் எழுத்தாண்டி எங்கள் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோங்க. எங்களுக்கு இப்போ வீடு இல்லாமல் நாங்கள் எங்கே போகிறதுனே தெரியலிங்க அம்மா. நீங்கள் தான் எங்களுக்கு தானே சாந்தி அம்மா, கலெக்டர் அம்மா, எங்களுக்கு வழி விடுங்க. எங்களுக்கு எங்கள் புருஷனை ஜெயிலில் போனோம், எங்கள் வீடை இடித்த வண்டியை எடுத்துன்னு வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தணுமா. எனக்கு தக்க அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தே தீரணும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, எனக்கு தக்க நடவடிக்கை அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்க எப்பவுமே வெளியே வராத அளவுக்கு நீ பண்ணணும் சார். எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கிறேன், காலெல்லாம் ரத்தம் வந்து. எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க ஐயா முதலமைச்சர் ஐயா, உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறேன் ஐயா, என் குடும்பத்தை காப்பாத்துங்க. என் கணவர்கிட்ட இருந்து எங்க அப்பா அம்மா தம்பியோட வைப்பு 2 குழந்தைங்க, நானே உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம நாங்க இருக்கிறேங்க ஐயா. எங்களுக்கு நல்ல வழியை காமி முதலமைச்சர் ஐயா. அம்மா சாந்தி அம்மா, கலெக்டர் அம்மா, எங்களுக்கு நல்ல வழியை காமிங்க அம்மா. நாங்க உங்க ஆபீஸுக்கே வரோங்க அம்மா. எங்களை நீங்க அழைச்சி பேசியே தீரணும்மா. எங்களுக்கு நீங்க தான் ஒரு விடிவு காலம் கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்து ராத்திரி 2 மணிலேருந்து நாங்களும் கேட்டேக்கிறோங்க, வண்டி எடுத்துன்னு வாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டேங்க ஐயா. ஆனா அவங்க இன்ன வரலையுமே அரெஸ்ட் பண்ணலிங்க. எந்த ஒரு தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு காலையில வாங்க, ஃபோன் பண்ணால் நீங்கள் வாங்க, எஃப்ஐஆர் பண்ணுறேங்க, கையெழுத்து போடுங்க, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள பிடிச்சிட்டு வர முடியும். நீங்கள் வண்டியை வந்து எங்களால் இங்கே வச்சு பாதுகாக்க முடியாது, அதுக்கு நான் என் கையிலேருந்தெல்லாம் நஷ்டீடு கொடுக்க முடியாதுன்றாங்க ஐயா போலீஸ் ஸ்டேஷன். அந்த மேடம் கேட்டதுக்கு நாங்கள் என்னமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோங்க ஐயா முதலமைச்சர் ஐயா. நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஐயா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.